வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே பாருங்கள். மாடி தோட்டத்துக்கு தேவையான பாதாம் இலையை எப்படி சேகரிச்சுன்றதை வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாதாம் மரம் இருக்குது. இந்த இது பாருங்கள், பூரா பழுத்து போய் கீழே விழுந்து கிடக்குது. இதைத்தான் இன்றைக்கி நாங்கள் கூட்டி சாக்கில் அள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன், பார்த்துக்கங்க. இதுதான் மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்த போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இதில் எத்தனை சாக்கு வருதுன்னு நான் இப்போ பார்த்துக்கலாம். இந்த இலைய பூரா இது நல்லா உரமாகுங்க. மாடி தோட்டத்துக்கு நல்லா காயெல்லாம் சூப்பராக கெடுப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் இந்த இலையை தான் போட்டு நான் மாடி தோட்டம் வந்து அமைச்சேன். நல்லா காய், பச்சை மிளகாயெல்லாம் நிறைய அதில் காய்ச்சிச்சு. மண்புழு வந்து நிறையா வைக்கணுங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற குப்பையில் நல்லா கூட்டி அள்ளிட்டோம். பாருங்கள், இதில் ஒரு சாக்கு வந்திருக்கு, இதில் ஒரு அரை சாக்கு வந்திருக்கு, 1.5 சாக்கு வந்திருக்குது பாதாம் இலை சருகு. பாருங்கள், ரோட்லேயுமே நல்லா விழுந்து கிடக்குது இந்த பாதாம் சருகு. இதையுமே இன்றைக்கி நம்ம கூட்டி அள்ளிடலாம். இது எத்தனை சாக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம் மக்களே. வாங்க கூட்டலாம். பாருங்கள், ரோட்டை கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ சருகு வருதுன்னு பார்க்கலாமுங்க. நல்லா மண்புழு வைக்கும் இந்த பாதாம் சருகுக்கு வந்து. மண்புழுக்கு வந்து நல்ல தீனி இது. மக்களே, மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்குறோம். இந்த சருகு பூரா இந்த சாக்கில் தான் எல்லாம் போகிறோம். பார்த்து மக்களே, மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்குறோம். இந்த சருகு பூரா இந்த சாக்கில் தான் எல்லாம் போகிறோம். பார்த்துக்கங்க. நாங்கள் ஒவ்வொரு சாக்கிலையும் அண்ணன் அந்த சருகுல மக்களே பாருங்கள், 5 சாக்கு அள்ளி இருக்கிறோம் பாதாம் இலை சருகை. நல்ல மண்புழுக்கு சரியான உரத்தை கொடுக்க போகிறோம். பார்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே.